வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம யூடியூப் சேனல்லே ஃபஸ்ட் தடவை வந்து நம்ம சேலஞ்ச் வீடியோ தான் போட போகிறோம். என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, என் தம்பி வந்து ஃபோனில் வந்து இந்த 5 minutes கிராஃப்டில் வந்து இந்த பார்பிக்கெலாம் செய்வாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு எதாவது செஞ்சு உன்கிட்ட பார்பி இருக்கலாம், அந்த மாதிரி எனக்கு எதாவது செய்ய அப்படின்னு எத்தனை தடவை செய்யணும் உனக்கு இஷ்டம், நீ எத்தனை வேணால் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம அப்பா அதுதான் செய்ய போகிறோம். வாங்க செய்யலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஆக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஊற்றுறது. பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட பார்பி. ஏன் இது இப்படி இருக்குன்னு எனக்கே தெரியலையே. நான் கிட்டன்ஸில் வந்து என்ன நினச்சேன்னா, இதெல்லாம் வச்சு நம்ம விளையாட வேணாம், இது எனக்கு அவ்வளோ விளையாடவே எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் எனக்கு இது வச்சு விளையாட வேணாம், நம்ம வந்து இது அழகுக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேரிமைடு மாதிரி இதை நான் செஞ்சேன். இதை வந்து ஒரு வேஷ்டி துணியில் தான் செஞ்சேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா கட் பண்ணி தான் எடுக்க முடியும். ஏன்னா நான் தைச்சிட்டு இதை போடையில் எனக்குலாம் மட்டும் லூஸாக இருந்துச்சோ, அதனால் இப்போ நம்ம கட் பண்ணி தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு இது நம்ம மூஞ்சிக்கு வந்து இந்த பேஸ்ட் போட்டுடலாம். வாங்க பாருங்கள், இது மூஞ்சில் வந்து நான் பேஸ்ட் போட்டேன். இதை வாங்க அப்ளை பண்ணலாம். முன்னாடி இருந்ததுக்கு ஏதோ பரவாயில்லன்னு தோணுது. பாருங்க, முன்னாடி இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல. இந்த இதை வந்து சூப்பர்னு கூட நம்ம சொல்லலாம். என்னால் சூப்பர்னு சொல்ல முடியல, ஏன்னா நான் கிறுக்கி வச்சுருக்கேன். இது பேனாவால் கிறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும், நான் பேனாவால் கிறுக்கி வச்சுருக்கேன். இது முகத்துலலாம் அது போல், அது கீழெல்லாம் நான் மூக்கு குத்துற மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கேன். இது போல் அதனால் இதுக்கு நான் வந்து 10க்கு ஒரு 8 மார்க், நான் அந்த வர எல்லா ஆக்ட்ஸுக்கும் நான் வந்து 10 மார்க் கொடுக்கலான்னு இருக்கேன். அதனால் இந்த ஃபஸ்ட்டு ஆக்ட் வந்து நான் 10க்கு 8 கொடுக்கலாம். வாங்க நம்ம செகண்ட் ஆக்ட் போடலாம். ட்ரெஸ் மாதிரி செய்கிறாங்க. அதான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து என் தம்பி ப்ராஜெக்ட் செய்யணுமா, அதுக்காக என்கிட்ட ஃபோன் கேட்டுகிட்டே இருக்கான். ஸோ அதனால் நான் பண்ண போகிற எல்லா ஆக்ஸையும் வந்து உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு நான் காமிச்சிடுறேன். ப்ளீஸ் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஓகேவா? வாங்க நம்ம போகிறோம். செகண்ட் ஆட் வந்து நம்ம இதான் பண்ண போகிறோம். இந்த முடி, அந்த பொம்மை முடி மாதிரியே என் பொம்மை முடியும் இருக்குது. கம்ஃபர்ட் வச்சு நம்ம பண்ணிடலாம். வாங்க நம்ம வந்து அடுத்த ஹேக்ஸ் போடலாம். அடுத்த ஆட் பார்த்திங்கன்னா இந்த இது அவங்க வந்து காதில் வந்து நம்ம ஹெட்ஃபோன் வைப்போம் இல்லையா, அது செய்கிறாங்க. அவங்க வந்து பட்டன் வச்சு செய்கிறாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஸ்பாஞ்ச் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பாஞ்ச் இப்படி தேய்க்கிற ஸ்பாஞ்ச் அதை வச்சு பண்ணலான்னு இருக்கேன். அது ஒரு இது ஹேக்ஸு. அடுத்த ஹேக்ஸ் போனால் நாங்கள் நெக்ஸ்ட் ஆட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீச்சுக்கெலாம் போனால் அந்த சேர் வைக்கணும்ல, அந்த சேர் வந்து அந்த ஆட் பார்க்குறோம். அடுத்த ஹேக்ஸ் வந்து பார்க்கலாம். வாங்க ஹேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது அந்த கிளிப்பு. இந்த மாதிரி நம்ம பார்பியும் அழகுபடுத்த இப்போ வாங்க நம்ம ஹேக்ஸ் எல்லாத்தையும் செஞ்சு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போடலாம். அதாவது நம்ம இப்போ வரை செஞ்ச ஹேக்ஸுக்கு அடுத்த வந்து நம்ம ட்ரெஸ் செய்ய போகிறோம். வாங்க இப்போ நம்ம ட்ரெஸ் போய் செஞ்சிடலாம். இப்போ அவங்க எடுத்த மாதிரியே நானும் ஒரு கிளாத் எடுத்திருக்கேன், எனக்கு பிடிச்ச கிளாத்து. வாங்க இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
செஞ்சுட்டேன். ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ் ஆக்ட் இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் எப்படி சொல்கிறது வந்து செம்மையாக இருக்குது. இந்த ப்ளூ கலர் நாட்லாம் கட்டிட்டு இதுக்கு நான் வந்து 10/10 கொடுக்கலாம். வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஹேக்ஸ் போடலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கம்ஃபோர்ட்டில் இந்த ஹேரை விட்டுட்டு ஹேர் ஷைன் ஆகிறது. வாங்க நம்ம ஹேரை விடலாம். வாங்க இது வந்து கம்ஃபோர்ட்டில் ஒட்டிட்டு வரமாட்டேங்குது வேறு. பார்த்திங்கன்னா இந்த ஆடை நான் வந்து செம்ம 10/10 இது கொடுக்கலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா அதில் காமிச்ச மாதிரியே எனக்கு ஷைனாக முடி வந்துருச்சு. நான் முன்னாடி வேறு ஒரு சொட்டை விழுந்துருச்சு. அப்படியே முடியெல்லாம் இதை நான் ஆன்லைனில் மீஷோவில் ஆர்டர் பண்ணேன். ப்ரைஸ் கூட எனக்கு மறந்து போச்சு. பரவாயில்ல, இதுக்கு நான் 10/10 கொடுக்கலாம். வாங்க நம்ம செட் போடலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் கேன் அது கீழே இருக்கும், மூடி கீழே, அதை வச்சு நம்ம வந்து ஹேர் கிளிப்பு தான் செய்ய போகிறோம். நான் வந்து ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்ருக்கனால என்னால் கட் பண்ணி தான் வீடியோ எடுக்க முடியாது. ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அதில் வந்து ஸ்டோன் ஒட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டோன் ஒட்டி எடுத்துகிட்டேன். பார்க்கவே கிரீடோ மாதிரி செம்மையாக இருந்துச்சு. இப்போ நான் பார்பிக் ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா பார்பிக் போட்டோடனே செம்மையாக ஃபிட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து இங்கே நாட்டும் ப்ளூ கலர் இதுவும் திக் ப்ளூங்கிறனால செம்மையாக ஃபிட் ஆகிடுச்சு. இதுக்கும் நான் 10/10 கொடுக்கலாம். வாங்க நம்ம ஹேக்ஸ் போகலாம். என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஹெட்ஃபோன் தான் பண்ண போகிறோம். அதுக்கும் நான் அந்த பாட்டிலோட மூடி தான் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்பாஞ்சு நான் வந்து சர்க்கிள் ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு நம்மளுக்கு வந்து உங்களுக்கு தேவையான பெயிண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் பிளாக் பெயிண்ட் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து இதோட வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அதை அட்டாச் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பட் நான் செஞ்ச எல்லா ஆக்ஸுமே ஒர்க் ஆச்சு. இந்த ஆக்ஸ் மட்டும் எனக்கு ஒர்க்கே ஆகலை. ஏன் தெரியல, பட்டன் போட்டு ஒட்டின்னு தான் ஒட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் பட்டன் இல்லை. இந்த ஸ்பாஞ்ச் வந்து நம்ம புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்பி முகத்துலலாம் இங்கே இருங்க ஹேர்லாம் இந்த மாதிரி கருப்பு கலர் பெயிண்ட்டாக ஆயிடுச்சு. இதை வந்து க்ளீன் பண்ணியே ஆகணும். நான் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு இதானா ஸ்டிஃபாக நின்றுக்குச்சு. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, இதை வந்து கலட்டி வச்சிட்டேன். ஏன்னா இது இன்னும் காயலை. செஞ்ச உடனே உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன். ஃபைனலி என்னோடய பார்பியோட லுக் இப்படி தான் இருந்துச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கும். எல்லாருமே ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க. எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. நீங்கள் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்கிறத நாங்கள் செய்யாமல் இருக்க மாட்டோம். இந்த மாதிரி கோஸ்ட் ப்ராங்க் பண்ணுங்கள், இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணுங்கள், அந்த மாதிரி சொன்னிங்கன்னா நான் செய்வேன். உங்களுக்காகவே நான் செய்வேன். ப்ளீஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் முக்கியமாக சொல்கிறது கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நான் போட்டுகிட்டே இருப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.